அது என்ன, நான் இளையபெருமாளுக்கு என்ன எல்லாத கையெழுத்த கொடுத்தேன், அவர் இல்லையா இந்த பர்ணகசாலையை அமையும் அப்படின்னு. எங்க சித்திரக்கூடத்துல சிறுகாக்கை முளைத்திரண்ட அப்புறமே எம்மி ராமோ என்று காட்டுகிறார்கள் அழகாக. அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது ராமர் என்ன சொன்னாரா இளையபெருமாள் இடத்துல, இளையபெருமாளே உமக்கு பிடித்த மாதிரியும் எமக்கு பிடித்த மாதிரியும் ஒரு பர்ணகசாலையை அமையும். உடனே இளையபெருமாள் ஓன்னு அழுதாராம். அப்ப உடனே ராமர் கேட்கிறார், ஏன்டா நாட்டிலே இருந்தாலும் இருக்க மாட்டேன்ற, கூடவே வந்து எனக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறியே, நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், பர்ணகசாலை தான் அமைக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாரா ராமர். இல்லை, குருவி தலையில் பனங்கா வைத்தா போலே என்றார் அழகா. யார் இளையபெருமாள் என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன குருவி அந்த குருவியினுடைய ஒரு பெரிய பனங்காயை வைத்தால் அந்த குருவியானது தாங்குமா, என்ன சொல்கிறாய் நீ, என் இடத்தில் சுதந்திரத்தை வச்சுட்டியே. இளையபெருமாள் கேட்கிறார், நான் என்னடா சுதந்திரத்தை வச்சேன், நீர் என்ன சொன்னீர், உமக்கு பிடித்த மாதிரி எனக்கு பிடித்த மாதிரி, உன்னை எனக்கு வேற பிடிக்கும் உனக்கு வேற பிடிக்குமா, உனக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும். அப்ப நீர் என்ன இஷ்டப்பட்டு இருக்கிறீரோ அதை எங்கிட்ட நீர் கேட்டு பெற வேண்டும் அல்லவா. அப்ப என்ன 20 அடி அகலம் வை, 40 அடி நிகழம் வை, இப்படியெல்லாம் பர்ணகசாலை அமை. அப்ப இப்படியெல்லாம் அமைச்சு ஒரு தனி ஒதுக்கு, ஒரு உள் ஒதுக்கு, பிராட்டி இருப்பதற்கு தனி ஒரு உள் ஒதுக்கு. இப்ப நீர் என்ன ஏவி பணி கொள்ள வேண்டும், கூவி பணி கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்காட்டுகிறார் இங்க ஆண்டாள் மிக அழகாக. அதைத்தான் எங்களுக்கு செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோன்னு ரொம்ப அழகா எடுத்துக்காட்டுகிறார். ஏன், உமக்கு பிடித்தது நீர் சொன்னால் அல்லவா எமக்கு தெரியும், எமக்கு எப்படி தெரியும், அப்ப இளையபெருமாளுக்கு மட்டும் சொல்லுவ எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டியா என்பது இங்கு கேள்வியா. மிக அழகாக எடுத்துக்காட்டுகிறார் சொல்லிக் கொடுத்த நாச்சியார். அதாவது என்னன்னு சொன்ன, கைங்கரியமானது எம்பெருமான் இடத்திலே எந்த ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடாது, எந்த ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. நான் 1000 அசுமேத யாகம் பண்ணிட்டேன், எனக்கு தேவேந்திர பதவி கொடு, நான் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தையை கொடு, நான் இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணேன், எனக்கு பணத்தை கொடு, இப்படியெல்லாம் கேட்க கூடாது. அப்ப என்ன